அன்பிற்கினிய நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இறைவன் ஒரு ரசனைமிக்க படைப்பாளி. ஏன் சொல்கிறேன் என்றால், அதனால்தான் அவன் ஒவ்வொரு படைப்பிலும் ஒரு புதுமையான வண்ணத்தை வைக்கிறான். படைப்பாளிகளுக்கு மட்டுமல்ல, படைப்புகளை ரசிப்பவர்களுக்குள்ளும் அவர்களது பார்வையிலும் தனித்தன்மை வைக்கிறான். இல்லாவிடில் அன்றாட வாழ்க்கையிலே எண்ணற்ற பிரச்சனைகள், சிந்தனை ஓட்டங்களில் அல்லல்படும் மனதை திசை மாற்றும் வகையில் எதையாவது நாம் படிக்கவோ அனுபவிக்கவோ முனையும் போது, அந்த கவிதை, கதை, இசை, தொலைக்காட்சி எதுவாக இருந்தாலும் அதில் புதுமை இல்லாவிடில் உப்புசப்பற்ற வாழ்க்கையில் அலுப்பும் சலிப்பும் மேலும் வெறுப்பு கூடி உச்சமாகி விடும் அல்லவா? அதனால்தான் அவ்வப்போது மாற்றி புதியதாக படிக்க, யோசிக்க எத்தனையோ வழிவகைகளை தந்திருக்கிறான் இறைவன் என்று நாம் யோசிக்க வேண்டும். நானும் அப்படித்தான். படிக்க இனிமையாக ஏதாவது புதியதாக கிடைக்குமா என்று தேடும்போது என் கண்ணில் பட்டது ஒரு ஆங்கில கவிதை. அதுவும் அழகான பெண்ணை பற்றிய கவிதை. லார்ட் பைரன் என்னும் கவிஞர் எழுதியதை படித்தேன். இவர் அழகு என்ன என்பதை அடையாளம் காட்டுவதே மிக புதுமையாக இருக்கிறது. என் வாசிப்பு அனுபவத்தை நண்பர்களுக்கு பகிரலாம் என்று தோன்றியதால் பைரனின் ஆங்கில கவிதையை வரி வாரியாக என் மொழியாக்கத்துடன் இங்கே தந்திருக்கிறேன். She walks in beauty. இதுதான் தலைப்பு. அவள் நடையே அழகு. தலைப்பே இத்தனை அழகு பாருங்கள். She walks in beauty like the night of cloudless climes and starry skies. அவள் நடையே அழகு. மேகமற்ற வானத்தை நிறைத்த விண்மீன்கள் மிளிரும் இரவைப் போல என்கிறார். நீ நடந்தால் அழகு என்ற பாடலை கேள்விப்பட்டிருப்போம். நடை அழகாக இருக்கிறது என்பதற்கும், நடைக்கே அழகு வரும் நீ நடக்கும்போது என்பதும் எப்படி நயமாக மாறுகிறது பாருங்கள். இரவில் மேகமில்லா வானம் என்பது இருண்ட கருமை வானத்தை நிறைக்கும் நட்சத்திரங்கள் ஒன்றை ஒன்று இணைந்து ஒப்பற்றதாக ஆக்குறது என்று சொல்கிறார் கவிஞர். அடுத்து, and all that's best of dark and bright meet in her aspect and her eyes. இருள் ஒளி இரண்டும் சங்கமித்த சிறப்பு கலவை என்கிறார். மொத்தமாய் அவள் தோற்றத்தில், அவள் கண்களில் இருளையும் வெளிச்சத்தையும் அவற்றில் உள்ள எல்லா சிறப்புகளையும் சேர்த்த அற்புத கலவை அவள் என்கிறார். முந்தைய வரிகளில் உள்ள வானமும் நட்சத்திரங்களும் தான் இதற்கு எடுத்துக்காட்டு. இரண்டுமே அழகு என்பதுதான் கவி நயம் இங்கே. அதாவது ஒன்று மற்றதின் அழகை கூட்டுகிறது என்கிறார். அடுத்து, thus mellowed to the tender light which heaven to gaudy day denies. இப்படி அந்த மெல்லிய ஒளி மென்மையாகி மேன்மையாகி வறண்ட பகலை, சொர்க்கத்தை மழுங்கடிக்கிறதே என்கிறார். அதாவது அந்த மெல்லிய ஒளி மேன்மையாகி வறண்ட பகலை சொர்க்கமாக மழுங்கடிக்கிறதாம். அந்த மெல்லியலாளின் மென்மையான ஒளி கண்ணை கூச வைக்கும் கடும் பகலையும் கற்பனையில் ஜொலிக்கும் சொர்க்கத்தையும் கூட தோற்கடிக்கிறது என்பது எவ்வளவு அருமையான கற்பனை. நம் கற்பனைக்கு அது எட்டவில்லையே. One shade the more, one ray the less, had half impaired the nameless grace. சற்று கூடுதலான நிழலோ குறைவான ஒளிக்கீற்றோ கூட வர்ணிக்கப்படாத அந்த உன்னதத்தை வாட்டிடக்கூடும் என்று கவலைப்படுகிறார். அவளது அழகு தோற்றத்தில் கொஞ்சம் கூடுதல் நிழல் அல்லது ஒளிக்கீற்று பட்டால் கூட அந்த அழகு சிதைந்துவிடும் என்றால் எத்தனை கச்சிதமான வடிவமைப்பு பாருங்கள் அந்த அழகுக்கு. இதுவரை யாரும் அந்த அழகுக்கு பேர் வைக்கவில்லை என்றால் எவரும் பார்க்காத அழகு அது. ஆஹா, கவிஞரின் கற்பனையே சுகம். which waves in every raven trees or softly lightens over her face.
அதாவது அந்த அழகு கருங்கூந்தல் கற்றையில் மென்மையாய் அலையும் முகத்தின் மேல் பரவி ஒளிரும் என்கிறார். அந்த அழகு கருங்கூந்தல் கற்றை அசைந்து அவள் முகத்தில் விழும்போது இன்னும் ஒளியின் மென்மை கூடுகிறதாம். வேர் தாட்ஸ் செரேன்லி ஸ்வீட் எக்ஸ்பிரஸ், எங்கே எண்ணங்கள் அமைதியாக இனிமையாக வெளிப்படும் என்கிறார். இங்கேதான் அழகை ஆராதிக்கிறார், இனிய எண்ணங்கள் வெளிப்படும் இடமாக. ஹவு பியூர், ஹவு டியர் தர் டுவெல்லிங் பிளேஸ், எவ்வளவு தூய, எவ்வளவு இனிய நடைக்களம் புழங்குமிடம் என்கிறார். அந்த எண்ணங்களின் தூய்மையும் இணக்கமும் புழங்கும் இடமாக அழகி அவளை உருவாக்குகிறார் கவிஞர். And on that cheek and over the brow, அதோ அந்த கன்னத்தில், அந்த புருவத்தின் மேலே, அதாவது கன்னமும் புருவங்களும் கூட பேசுகிறது என்கிறார். அதுவும் எப்படி? so soft, so calm, yet eloquent, மிக மென்மையாக, மிக அமைதியாக, எனினும் சொல்வதில் வல்ல என்கிறார். கண்கள் பேசும் என படித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். ஆனால் இவர் கண்களை தாங்கிய கன்னமும் மேலிருக்கும் புருவங்களுமே பேசுகிறது என்றால் அந்த கண்கள் என்ன செய்யும், என்ன பாடுபடுத்தும் என்பதை யோசித்து பாருங்கள். The smiles that win, the tints that glow, but tell of days in goodness spent. வெல்லும் புன்னகைகள், ஒளிரும் சாயல்கள் நலமுடன் கழித்த நாட்களை கூறும். அவள் புன்னகை மட்டுமே வெல்லும் தன்மை கொண்டதாம். ஒய்யாரமும் நளினமும் சொக்க வைக்குமாம். இவை எல்லாம் எப்போதும் நினைவில் இருந்து கழிந்த இன்ப காலத்தின் கதை சொல்லும் என்கிறார் கவிஞர். A mind at peace with all below, அமைதி அமர்ந்த மனம், மற்றதெல்லாம் அதன் கீழே என்று சொல்ல வருகிறார். அத்தனை அழகும் அமையும் ஆலயம் மனம் என்கிறார். இதுவரை நாம் எப்படியெல்லாம் கற்பனை செய்து வைத்திருந்த அந்த அழகை புனிதமாக்கி நெஞ்சில் ஓர் ஆலயம் போல நிலைநிறுத்தும் அற்புத நயத்தை பாருங்கள். A heart whose love is innocence, ஒரு இதயம் களங்கமற்ற ஒரு அன்புடன் இருக்கிறது. அங்கே ஆங்கோர் கள்ளம் கவடமற்ற இதயம் இருக்கிறது. இப்படி அவள் அழகே உருவாய் நடைபயில்கின்றாள் என்று முடிக்கிறார். இப்படி புரிந்தும் புரியாததுமாக ஒரு புதிராக அழகை வர்ணிக்கிறார் கவிஞர். மொத்தமும் ஒளி, பிரகாசம் என அவரை அழகை உருவகப்படுத்தும் போதும் அதில் மனம், இதயம் பற்றி குறிப்பிட்டு இனிய அமைதி எண்ணங்கள் உலாவும் இடமாகச் சொல்வதும் அழகின் ஓர் ஒப்பற்ற அற்புத பரிமாணம் அல்லவா? இது லார்ட் பைரன் அவர்களின் புகழ்பெற்ற கவிதையாகும். லார்ட் பைரன் 1788 முதல் 1824 வரை வாழ்ந்த ஒரு பிரபலமான ஆங்கில கவிஞரும் ரொமான்டிக் இலக்கிய இயக்கத்தின் முன்னோடி மட்டுமல்ல, அவர் ஒரு வீர கவி. அது என்ன என்பதை பின்னால் சொல்கிறேன். அவர் மிக அழகான கவர்ச்சிகரமான தோற்றத்தால் பைரானிக் ஹீரோ எனப்படும் ஒரு புதிய கதாபாத்திர மாதிரிக்கு அடிப்படை அமைத்தார். தனது கவிதைகளில் காதல், இயற்கை, அழகு மற்றும் மனித இயல்பு ஆகியவற்றை திறம்பட விவரிக்கிறார். அவரது வாழ்க்கை முழுவதும் காதல் விவகாரங்கள் மற்றும் சுதந்திரம் தொடர்பான போராட்டங்களால் அமைந்திருந்தது. கிரேக்கம் துருக்கரிடம் இருந்து விடுதலை பெற வேண்டி அவர் போராடிய போது அந்த போரிலே பங்கெடுக்கிறார். அந்த போரில் பங்கெடுப்பதற்காக கிரேக்கத்திற்கு சென்று 36 வயதிலேயே வீர மரணம் அடைகிறார். அதனால்தான் அவரை வீர கவி என்றேன். அவரது வாழ்க்கையும் படைப்பும் கலாச்சார புரட்சிக்கு வித்திட்டது. இன்றும் அவர் ரொமான்டிக் புரட்சியாளராகவும் இலக்கிய தலைவராகவும் உலகளாவிய கவனத்தை பெறுகிறார். தமிழில் இவரைப் போல உணர்வுகள் நிறைந்த தழுவலான குரல்களை கொண்டது நமது சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடைய கவிதைகள்தான். இந்த கவிதைகளில் வரிகளில் எனக்கு பிடித்த அம்சம் என்னவென்றால், வழக்கமாக கவிஞர்கள் ஒரு பெண்ணை வர்ணிக்கும் போது மேனி அழகையோ, கவர்ச்சியையோ, காந்தம் போல் ஈர்க்கின்ற அம்சங்களையோ விவரிப்பார்கள். ஆனால் இந்த கவிஞரோ ஒரு மேன்மையான உணர்வாக அவளை வர்ணிக்கும் போதும் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒவ்வொரு கவிஞனும் தனி உலகத்தில் வாழ்கிறான்.
எப்படி இறைவன் படைப்பில் மனிதனுக்கு மனிதன் மட்டுமல்ல, மலருக்கு மலர், பழத்துக்கு பழம் என்று தனிப்பட்ட குணாதிசயங்களை வைக்கிறார் என்று படைத்தவனின் கண்ணோட்டத்தில் இருந்தே அந்த படைப்பை அணுகினாள். அது ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. எனவே நண்பர்களே, இந்த கவிதையை நீங்கள் எப்படி ரசிக்கிறீர்கள் என்பதற்கு தங்களுடைய அழகான பின்னூட்டத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்று நட்புடன் கூறி விடைபெறுகிறேன். நாகராஜன். வணக்கம்.